அன்பு உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு அவசியம் அனைவருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு கடவுள் எந்த வீட்டை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? இந்த வீடுகளில் தான் பெண் குழந்தைகள் பிறப்பார்களாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது என்ன தெரியுமா? கருட புராணத்தில் உள்ள ஒரு கதையின்படி பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்ட ஒரு கேள்வி, அதற்கு கிருஷ்ணர் சொன்ன பதிலை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் அர்ஜுனனும் ஸ்ரீ கிருஷ்ணரும் அமர்ந்திருந்தனர். இருவரும் பிறப்பு இறப்பு பற்றி பேசி கொண்டு இருந்தனர். அப்போது அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம், எந்த செயலால் எந்த பெற்றோருக்கு கன்யாரத்னா கிடைக்கும்? கன்யாரத்னா அப்படின்னா பெண் குழந்தைகள், அதாவது பெண் குழந்தைகள் பிறக்கும் வீடுகளை கடவுள் எப்படி தேர்வு செய்கிறார் என்று கேட்டார். அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனா, ஒருவருடைய வீட்டில் மகன் பிறந்தால் அது அவனுடைய அதிர்ஷ்டம். ஆனால் ஒருவருடைய வீட்டில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அது அந்த பெற்றோருக்கு அதிர்ஷ்டமான விஷயம். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்த ஆண்களும் பெண்களும் தான் மகளை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். மேலும் பெண் குழந்தைகளை தாங்கக்கூடிய அத்தகைய வீடுகளில் மட்டுமே பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். செல்வம் இருந்தும் பெண் குழந்தைகளின் சுமையை தாங்க முடியாமல் சிலர் இருக்கிறார்கள். அதே சமயம் ஏழையாக இருந்தாலும் தங்கள் மகள்களை மிகுந்த அன்போடு வளர்க்கும் சிலர் இருக்கிறார்கள். பிரபஞ்சத்தின் படைப்பாளர்களுக்கு ஏற்கனவே யார் மகள்களுக்கு நல்ல பெற்றோராக இருக்க முடியும் என்று தெரியும். மேலும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது மகள்கள். எந்த நாளில் இந்த உலகில் மகள்கள் பிறப்பது நின்று விடுகிறதோ அன்றே உலகம் நின்றுவிடும். பிறகு சில நாட்களில் இந்த பிரபஞ்சம் அழிந்துவிடும். பெண் பிள்ளைகள்தான் தங்கள் பெற்றோருக்கு மகளாக அதிக அன்பை செலுத்துகிறார்கள். பின்னர் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டிற்கு செல்லும் பொழுது மருமகள் மற்றும் மனைவியாக தனது அன்பை அங்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு அவள் தாயானவுடன் அவள் குழந்தைக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறாள். அத்துடன் மகன் ஒரு குலத்தை நடத்துகிறான். ஆனால் மகள்கள் 2 குலங்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் என்று அர்ஜுனனிடம் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்க வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்களை மதிக்கும் பண்பை கற்றுக் கொடுப்போம். பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கு மரியாதை செலுத்தும் குணத்தை வளர்ப்போம். ஆண் பெண் என சம உரிமை பேசினாலும் பிற உயிர்களை மதிக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்துவோம். நல்ல கதைகள் நன்மையை பயக்கும். கருட புராணத்தில் சொல்லப்பட்ட இந்த ஒரு தகவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயம் இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம் வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு தைரியத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பு, பண்பு, இப்படி அனைத்து விஷயங்களையும் நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்குறோம். ஆண் குழந்தைகளுக்கு சமையல் செய்வதன் முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். இன்றளவும் சிலர் வீடுகளில் ஆண் பிள்ளைகள் சமைக்கக்கூடாது, துடைப்பம் எடுக்கக்கூடாது, துடைப்பம் எடுத்து வீடு பெருக்கக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்களில் சின்ன பிள்ளையிலேயே அவங்க மனதில் ஆழமாக பதிய வைக்கிறாங்க. ஆண் குழந்தைகள் இதெல்லாம் தான் செய்யணும், பெண் குழந்தைகள் இதை செய்யக்கூடாதுன்னு. ஆண் குழந்தைகளும் சமையல் செய்யலாம், அனைத்து வேலைகளையும் செய்யலாம். பெண் குழந்தைகள் நல்ல ஒரு மரியாதையாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாகரிகத்தை இன்றும் மறக்கக்கூடாது. பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் குழந்தைகளும் சரி, அவங்கள வளர்க்கின்ற தாய் தகப்பன்கள் அனைத்து நம் முன்னோர்கள் சொல்லி தந்த அனைத்து விஷயங்களையும் நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்க வேண்டும். இப்பொழுது உள்ள உலகில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளை நம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம வருவதற்கு பின்னர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதற்கு அழுகிறது, கஷ்டப்படுறது அப்படி இல்லாமல் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை தடுக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பெண் குழந்தைகளுக்கும் சரி, ஆண் குழந்தைகளுக்கும் சரி. ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு நம்ம சொல்லி கொடுக்குறோம், நிறைய கல்வி கொடுக்குறோம்.
அவங்க வந்து சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அவங்க வேலையில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், பூரிப்படைகிறோம். இருந்தாலும் பெண் குழந்தைகள் வேலைக்கே போனாலும் பெண் குழந்தைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. தன்னை பாதுகாப்பாக எப்படி வந்து அந்த பெண்கள் வந்து பார்த்துக்கிறாங்களோ அதே போல் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதிலும் சரி, அன்பு காட்டுவதிலும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த பாதையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கும் ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அந்த பெண் குழந்தையை மதிக்க வேண்டும், அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆண் குழந்தைகளுக்கு நம்ம பெற்றோர்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். இப்படி இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத நம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். தாய் தகப்பன் நம்ம வந்து எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை பண்ணுவோம். நம் குழந்தைகளை நம்ம எந்த அளவுக்கு ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ அவங்கள எந்த அளவுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு இடம் நமக்கு கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சமுதாயத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை நம்முடைய குழந்தைகளை நம்ம பக்குவமாக நம்ம வளர்க்க வேண்டும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது தவறாக இருந்தாக மன்னிக்கவும். நன்றி.